ஏக் பாடி டச் பண்ணிக்கலாமா? 500 ரூபாய் அதிகமாகும் ஹே. 500 ரூபாய் அதிகமாகுமா? அது எப்படி? அப்படி இல்ல, ஹிந்தியில அப்படி பேசுறாங்க அதான். ஓ அப்படியா? அண்ணா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நல்லா டயர்டா இருக்காரு. அந்த ரூமு அப்புறம் என்ன தரேன், அதுக்கு தானே ரூம் வச்சிருக்கு. பேனா எங்க கொடு. பேர் சொல்லு, பஞ்சாபியோட பேரை சொல்லு. பஞ்சாபியோட பேர் என்ன? சொல்லு சொல்லு. ஏதாவது ஒரு பேரை சொல்லி தொலை. என்னடா முழிக்கிறீங்க? முகமது குட்டி. முகமது குட்டி. முகமது குட்டி இல்ல, மம்முட்டி. தள்ளி போடா கரடி குட்டி. சாரி சார், அறிவு கெட்டவன். டேய் ஹிந்தியில சொல்றா. அது பரவாயில்ல, புரிஞ்சிருக்கோம். பரவாயில்ல, என்ன விடு. அவர் பேரை சொல்லு. சிந்து. சிந்துவா? சிந்து தான் அது. சிந்து சிந்து இல்ல, சிது சிது சிந்து. சித்து. ஐயோ இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னாச்சு? இவர் விளையாட்டு வீரர் தானே? என்ன விளையாட்டு? கிரிக்கெட் பிளேயர். அது கிரிக்கெட் விளையாட்டு அதானே? கரெக்ட். சித்து. டேய், என்னுடைய வாழ்க்கையில இருக்க ஒரே ஆசை என்ன தெரியுமா? என்ன? என்னைக்காவது ஒரு நாள் சித்துவை நேர்ல பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். சித்துவா? அது யாரு? அவர் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு பிளேயர். அது எப்படி? கிரிக்கெட் விளையாட்டை பத்தியே உனக்கு தெரியல, சித்துவை எப்படி தெரிய போகுது? அண்ணா வர்கீஸ் அண்ணா, என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. ஆனா என்னால இதை நம்பவே முடியல. ஐயோ நம்பவே முடியலையா? சாமி சத்தியமா, இவங்க அப்பா மேல சத்தியமா இது சித்து தான் சத்தியம். அது இல்ல, சித்து ஏன் லாட்ஜுக்கு வந்திருக்கதா என்னால நம்பவே முடியல. அப்படிதான். அண்ணா அப்போ இந்த ரூம் ஏற்ற உள்ள போங்க. பேக் உள்ள கொண்டு போ. உள்ள வாங்க. இதுதான் இங்க எல்லா சௌரியமும் இருக்கிற பெரிய ரூமு. அங்க பாத்தீங்கல்ல, அதுதான் குளியல் அறையும் கக்கூசும். சுடுதண்ணி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தர்றேன். 2 குள்ளனுங்க இருந்தானுங்களே, அவனுங்கள நம்பாதீங்க. அந்த ஜன்னலை திறந்து வச்சீங்கன்னா நல்லா காத்து வரும். இருடா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட ஹிந்தியில சொல்லிடுறா. நீ என்னடா பேசிட்டு இருக்கும் போதே விரட்டி விடுற? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க? கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாருனா? அப்படி ஒரு போயிட்டாருனா உங்களுக்கு தான் அசிங்கம். ஆமா இல்ல? அப்புறம் என்ன? அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்றியா? அது வந்து அவரு கூட ஒரு செல்ஃபி நீ எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதானே? அதை நான் எடுத்து தரேன், கண்டிப்பா பண்ணிக்கலாம். எடுத்து தருவேல்ல? எடுத்து தரேன், போனேன். ராம 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 ராம. டேய், உனக்கு அசிங்கமால? நீ சின்ன வயசு பையன் தானே? ஆஹா, நீ என்ன ரெடியா இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க கூப்பிட்டாச்சு, அவன் தான் பயப்படுறான். விளங்கிடும். பயந்தா நான் அவனை கூட போட்டுமா? நான் கட்டில் பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். நீ ஒரு ஆணி புடுங்கண்ணா. டேய் நீ கிளம்புடா. டேய் எழுந்துடா, ரெடியாடா. டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா, அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போடா. ஆளையாவது பார்க்கலாம். ஹாய். போடா, உள்ள போடா. இங்க பாருங்க, பையன் புதுசு. நீங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் இவனுக்கு. சிவண்ணா, ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்துருக்கேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் அவன் நல்லதுக்கு தான். நாங்க சாப்பிடுங்க. என்னதுடா? நான் இப்போ அத பத்தி யோசிக்கல. அங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம்? ஷிபோனா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா?
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு, நான் போல. ம். எவன்டா அவன்? ஐயோ அண்ணனா, என்னண்ணே? இப்போ அவரு அதான் சித்து. என்ன விஷயம்? இப்போ அவரு ஃப்ரீயா இருப்பாரா? என்ன விஷயம்? அவர் கூட செல்ஃபி எடுக்கணும். இல்லண்ணே, அவர் பிஸியா இருக்காரு, ரொம்ப பிஸி. ஏன் அப்படி? அவரு பேரானந்தத்துல இருக்காரு. அது எங்க இருக்கு? அடா யோகாசனம் பண்ணுவாங்கல்ல, அவரு அதை முடிச்ச உடனே என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறம் இன்னொன்னு, சரக்கு தீர்ந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நானே சரக்கு எடுத்துட்டு வரேன். செல்ஃபி விஷயத்தை நான் போய் சொல்லட்டுமா? போயிட்டு வரட்டா? மூடிட்டு ஒழுங்கா குடி. அப்போ இதான் உன் பிரச்சனையா? பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்நேரம் 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் அங்க போகாம இருக்கதான் சரி. ஹாய் தம்பி. எந்த புறம்போ கூடாது. அண்ணே சொல்லுண்ணே. செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே, ஏற்கனவே ஒருத்தர் செல்ஃப் எடுத்துட்டு இருக்கான். அதாரு நம்ம மண்ணு தான். அதனாலதான் அவனை ஆளை காணுமா? அப்புறம் சித்து கூட நான் செல்ஃபி எடுக்கிற ஐயோ, விஷயத்த உனக்கு சொன்னா புரியாதா? சித்து இல்ல சிந்துன்னு. என்னடா பெரிய டார்ச்சரா இருக்கு. ஏய், என்ன ஏமாத்தலான்னு பார்க்காத சிபு கண்ணா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஓவரா பேசுறேன். ரொம்ப நேரமா சித்து சித்து சித்துக்கிற. எந்த சித்து? அதான் அவன் சொன்னால சித்துன்னு. இனிமே இங்க வந்து கத்திரன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே சுருட்டி மடக்கி இங்க உட்கார வச்சிரும் பாத்துக்க. டேய் பரதேசி, போதையில என்னென்னமோ உளறான். யாரா அவன்? சிறப்பு. நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து சித்துன்னு கடுப்பேத்திக்கிட்டு. முட்டிருச்சா? நான் போய் உச்சா போயிட்டு வந்துடுறேன்னா. போயிடு, சீக்கிரம் போ. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? இது தப்பா சரியான விவாதம் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல. ஆனா மனோட இந்த பிரச்சனை அது கொஞ்சம் சிக்கலானதுதான். அப்படியா? அதெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் இந்த சின்னம் இங்க இருந்து போவேன். பயப்படாதடா, நீ கண்ணை மூடிட்டு இருந்தா போதும். கண்ணை மூடு. நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்ன? இல்ல, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருவா? வேண்டாம். லைட்டா சரக்கு போட்டு அப்படியே. வேண்டாம். நீங்கடா போன? நான் போயிட்டு உச்சா போயிட்டு வந்தேன். என்ன உணர்வுபூர்வமான ஒரு காட்சி. இப்ப எங்கடா போற? உச்சா போகதான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது வியாதியா? என்னடா உனக்கு பிரச்சனை? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையா? அது என்னுடைய வேலை. நீ வந்த வேலை என்ன சொல்லு. இங்க கொசு பயங்கரமா இருக்குமே, அதனால நான் வேணா கொசு வத்தி கொண்டு விட்டா? அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல கிளம்பிங்க இருந்து. ஏன்டா இப்படி கோவப்படுற? பாரு, திரும்ப இங்க வந்த அப்படியே நெஞ்சு மேலே உதைப்பேன். போடங்க இந்த. மனு. ஆமா, நான் தான். நான் இங்க படுத்துக்கிட்டுமா? இங்க இடம் இல்ல, பக்கத்துல பாய் போட்டு படுத்துக்கோ. ஒரே ரூம்ல 2 பேர் படுத்தா என்ன ஆகும்? ரொம்ப கோவக்காரன் இல்லையா?
நம்மளும் கூட சேர்ந்து சிரிச்சிடலாம். சரியான காமெடி சார். ஐயோ. சிரிச்சு சிரிச்சு எங்களால முடியல சார். என்ன சார்? பொய்யா கதை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல சார், பொய் கதைலாம் இல்ல, உண்மையான கதை தான் சார். உண்மையான கதையா? நீ தானடா சொன்ன அங்க எப்பயுமே ரைடு வந்தது இல்லைன்னு. அப்புறம் எப்படி அங்க போலீஸ் வந்துச்சு? அது வந்து சார், அது இதை விடவே சூப்பர் கதை சார் அது. மறுபடியும் கதையா? இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையா? காமெடிக்கு ஏத்த கதை சார். அப்படின்னா சொல்லு. என்னாச்சுண்ணே? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது வந்து அவர் கூட சேர்ந்து எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து தரணும். அவ்வளவுதானே, நான் எடுத்து தரேண்ணே. நீங்க போய் கிளம்புங்க. எடுத்து தருவே இல்ல? எடுத்து தரேன், போங்க.